ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மிட் மார்னிங் ரொட்டீன் vlog தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கில் பண்ணி முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே இன்பிட்வீன் கேப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே நான் குக்கிங்காக என்னென்ன ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ஒரு 11 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கேருந்து வரப்போ கொஞ்சம் கீரை, கொத்தமல்லி தலை எல்லாமே வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த கீரை எதுவுமே வந்துட்டு கடையில் வாங்கினது கிடையாதுங்க. தோட்டத்தில் தானாக முளைச்சி வரும் பார்த்தீங்களா, அந்த கீரை தான். மருந்து எதுவும் அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. பாட்டியுமே க்ளீன் பண்ணி தான் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. எதுக்கும் இன்னொரு டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் சரி, க்ளீன் பண்ணியே வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா கீரை வந்து கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ கீரை வந்து இருந்தது. இவ்வளோ கீரையுமே நாங்கள் ஒன்றும் வச்சு சாப்பிட போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அவங்களுக்குமே கொடுக்கறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் எல்லா கீரையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு வாட்டர் பிடிச்சி ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா அப்படியே சோக் பண்ணி வச்சுட்டேன். கீரையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு சோக் பண்ணி வச்சு வாஷ் பண்ணுறப்ப தான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிமூவ் ஆகி வரும். நம்ம நார்மலாக வந்து டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா மண்ணெல்லாம் வந்து சுத்தமாக போகாது. ஒரு சில டைம் நம்ம சமைச்சு சாப்பிட்றப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து கொஞ்சம் குறகுறப்பாக வந்து இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். நான் அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். தண்ணி கீழே ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அதில் புழு இருந்திருக்க மாட்டிருக்கு. இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போர்ட்டிக்கோல வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து வாட்டரில் சோக் ஆகட்டுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தலையுமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மல்லித்தலையுமே வந்துட்டு பக்கத்தில் தோட்டத்திலிருந்து வாங்கினது தாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. இதையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா 3 தான் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். அது இந்த மாதிரி கத்தி வச்சு கீழே வந்து கட் பண்ணிவிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாவே கீழே இருக்கக்கூடிய அந்த பழுத்தத்தால் அந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் யாராவது அந்த மாதிரி பல்காக வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை வந்து இருந்தாலுமே சேம் இதே டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். தலையுமே வந்து வேஸ்ட் ஆகாது. தலையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ண மல்லித்தலையை இந்த மாதிரி பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையுமே வந்துட்டு டேரெக்டாக அப்படியே வந்து வைக்காமல் வாட்டரில் வந்து நல்லா 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமே வந்துட்டு இந்த மல்லித்தலையில் மண் வந்து கொஞ்சம் குறகுறன்னு இருந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. அதனால் சேம் கீரைக்கு வந்து எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி ஒரு 1/2 hour வந்து அப்படியே வந்து வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கீரை க்ளீன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பிளேஸ், அதெல்லாமே வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்தது. அதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் ஓவராக ஐஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து மெல்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தேன். கூலிங்லாம் கம்மியாகிறப்போ அப்படியே இந்த சில்லர்லேருந்து லைட்டாக தண்ணி வந்து லீக் ஆகி கீழே வந்துருச்சு போல். அப்படியே எல்லா ரேக்லேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து தண்ணி வந்து அப்படியே செட்டில் ஆகி வந்து நின்றுச்சு. மார்னிங் சமைக்கிறப்போ வெஜிடபிள் எடுப்போம் இல்லைங்களா, அப்போவே வந்து பார்த்தேன். அப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இப்போ அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சு பார்க்குறதுக்கு வந்து ஒரு தனி சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வெளி சைடுமே வந்துட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணுறதுனால லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸாக வந்து இருந்தது. சரி, க்ளீன் பண்ணுறதே பண்ணுறோம், எல்லாம் ஒட்டுக்காக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியுமே வந்துட்டு மிட் மார்னிங் டைம் வந்து இதே மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னாதே அந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் டயர்டாயிருச்சு. கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுறதுக்காக வாழைப்பழம் வந்து இருந்தது, அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெட்ரூம்லேயும் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெஸ்ஸியாக வந்து இருந்தது. இதுவுமே வந்துட்டு டெய்லியில் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேங்க. எனக்கு வந்து எப்போ ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்குன்னு சொல்லி தோணுதோ அந்த டைமில் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதோட வந்து சரி. இதெல்லாம் வந்துட்டு டெய்லியுமே க்ளீன் பண்ணி வச்சாலுமே ப்ராப்பராக அதே
மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து ஒன்ஸ் அது வந்து இதாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சுன்னா உடனே வந்து எடுத்து பண்ணிடுவேன். இந்த ஒர்க்குன்னு கிடையாது, எந்த ஒரு ஒர்க்குமே வந்துட்டு அந்த மாதிரி தான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தேவையில்லாமல் திங்ஸ் எல்லாம் வந்து இருந்தது, அதெல்லாம் வந்து தூக்கி போட்டாச்சு. இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் வந்துட்டு ஒரு 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்ததுங்க, அதை பார்க்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. வேர்க்கடலை வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து அப்படியே வச்சுருந்தேன். சரி ஃப்ரீயாக தானே இருக்கும், இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சட்னி பண்ணுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அடிகனமான கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 டம்ளர் வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் வந்து கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ரொம்ப அதிகமாக வந்து வேர்க்கடலை வந்து ரோஸ்ட் ஆகிருச்சு அப்படின்னாலுமே வந்து கருகி போயிடும். கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ரோஸ்ட் ஆகாமல் இருந்தாலுமே வந்துட்டு சட்னி பண்ணுறப்போ வந்து நல்லா இருக்காது. ஸோ மீடியமாக வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி முரத்தில் கொட்டி ஃபேன் கடி வச்சு நல்லா ஆற வச்சு வந்து எடுத்துக்கோங்க. அதனால இதாகிறதுக்குள்ளே நம்ம வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையுமே வந்து நல்லா சோக் ஆயிடுச்சு. அதையுமே வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சேம் அதே மாதிரி கீரையுமே வந்து பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே ஒரு 1 hour பக்கமாக வந்து நல்லா ஊறிடுச்சு. இதையுமே வேற ஒரு பேஸ்கெட்டுக்கு மாற்றி தண்ணி வடிகிறதுக்காக வந்து எடுத்து வச்சிட்டேன். அந்த கீரை சோக் பண்ணி வச்சுருந்த வாட்டரையுமே வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு வந்து ஊற்றியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி கீரை சோக் பண்ண தண்ணியில் வந்து செடிகளுக்கு ஊற்றுறப்போ வந்துட்டு சத்துமே வந்துட்டு கிடைக்கும். இந்த வேலையில் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு மீஷோ பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கால் பண்ணாங்க. அதை போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்சல் போய் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலை, அதுவுமே வந்துட்டு லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தோல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரும். ஒரு வேளை உங்களுக்கு அந்த சூடு வந்து ஆறிடுச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு பிரச்சனை கிடையாது. மறுபடியும் கடாயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த தோலில் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நானும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா சட்னிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப ஸ்நாக்ஸாகவும் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கிறப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒர்க்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நான் இப்போ மீஷோவில் என்ன ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு குயிக்காக உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் செடியில் வைக்கிறதுக்காக வந்து பார்ட்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ரிசீவ் ஆகியிருந்தது. வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ஒன்ஸ் இந்த பார்சல் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருந்தால் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் நான் நினச்சதை விட இது வந்துட்டு சூப்பரான குவாலிட்டியாக வந்து இருந்தது. நான் வந்துட்டு செட் ஆஃப் 5 பீஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் வந்து இருக்குங்க. மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மல்லி, கீரை, புதினா இந்த மாதிரி எது வேணாலும் வந்து வச்சுக்கலாம். இதோட குவாலிட்டி வந்து சூப்பரான குவாலிட்டிங்க. பாட்டமில் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த பிளான்ட்ஸ் வச்சாலுமே வந்துட்டு நல்ல ஏர் சர்க்குலேஷனோட சூப்பராக வந்துட்டு இருக்கும். இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணி ஊற்றுறப்போ அந்த செடியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கீழே வந்தால் கூட அந்த பிளேட்லேயே வந்து அப்படியே செட்டில் ஆகி வந்து நின்றுக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இதை வந்துட்டு இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு செட் ஆஃப் 5 பீஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு 180 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுலேயே வந்துட்டு சேம் கலர்ஸ்லேயுமே வந்துட்டு இருக்குது. உங்களுக்கே யாருக்காவது இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இதுக்கான லிங்க் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் மறுநாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மதிய லஞ்சுமே சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வராதனால மார்னிங் வச்ச ரைஸ், பொரியல், ரசம் இதெல்லாமே வந்து இருந்தது. ஸோ எனக்கு மட்டுங்கிறதுனால நான் அதையே வச்சு இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ரைஸ், ரசமெல்லாம் வந்து மீதியாயிருச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி கண்டெய்னர்ஸ்க்கெலாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்ந்துருச்சு. அதெல்லாம் கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சனில் வச்சுருக்கக்கூடிய மணி பிளான்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். போன வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பாம் ட்ரீ, அது வந்து ஒன்று கொஞ்சம் லைட்டாக இதாகிருச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து வேறு ஒன்று வாங்கியிருந்தோம். அது வாங்கினதுக்கப்புறமா பழசு வந்து எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வந்து வச்சுட்டேன். அது பழைய பிளேஸில் வச்சுருந்தப்போ கொஞ்சம் அன்கண்டிஷனாக வந்து இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிரிஸ்காக வந்து இருக்குது. அது க்ரோத் ஆகி வந்துருச்சுன்னா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் இருந்தது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நான் உள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்துட்டு வெளியில் ஏதோ பூனை வந்திருக்கும் போல் வந்து அந்த குப்பை தொட்டியெல்லாம் உருட்டி உள்ளே இருந்தது எல்லாமே வெளியே தூக்கி போட்டு போயிருச்சு. எனக்கு அப்படியே விடுறதுக்கு வந்து மனசே வரல. சரி ஒரு 10 நிமிஷம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை
வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறனோ அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதாவது ஒன்று வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபேஸ் பேக் வந்து போடலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஃபேஸ் பேக். வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள் வச்சு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் கடல மாவு கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபேஸ் பேக்குமே போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஹிமாலயாஸோட நீம் ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னோட ஓன் பர்ச்சேஸ் தான். நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபேஸ் பேக்குமே வந்து அப்ளை பண்ணுறப்போ கழுத்துக்கு சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின்னுங்கிறதுனால நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக்கில் போடுற அளவுக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் வாங்கி பேட்ச் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காஃபி வச்சுட்டு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஃப்ரூட் கேக் இருந்தது, அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அன்றைக்கி தடையே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. நீ அப்படியே vlog பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நாள் போல் வந்து எடுத்தது தான். நைட் டின்னருக்கு வந்து மாவு இல்லை, அதனால் 1 pot ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அப்போ லாங் வீடியோவுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா உருகுனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா கூட வந்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் விதையெல்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அது சேர்த்து அதோட பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா அப்படியே லென்த்தாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா வந்து சேர்த்துருக்கேன். என்கிட்ட புதினா வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஓரளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோங்கிறதுனால எல்லாமே கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளியில் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு வெங்காயம், தக்காளி கூட இந்த காய்கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் ரைஸ் 3 டம்ளர் தண்ணி வந்து ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பொன்னி ரைஸ், அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட வந்து சேர்த்துக்கோங்க, அது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து லைட்டாக உப்பு வந்து பத்தலை, ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ உடனே வந்து மூடி போடாமல் லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு வந்துட்டு முக்கியமாக லெமன் ஜூஸ், தயிர்லாம் வந்து ஆட் பண்ணி செய்கிறப்போ தான் வந்துட்டு சாப்பாடு வந்து நல்லா கெட்டியாகாமல் உதிரியாக வந்து கிடைக்கும். மெயினாக அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு தண்ணியில் வற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து ஏர் போகிறதுக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஆனியன் பச்சடி, இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு ரோஸ்டட் எக்குமே வந்து பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சப்போ 2 எக் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், கொஞ்சமாக உப்பு, இது கூட வந்துட்டு பொடியாக கட் பண்ணியிருந்த கருவேப்பிலையுமே வந்து சேர்த்துட்டேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டிங்க அப்படின்னா எக்கில் வந்துட்டு அந்த மசாலா நல்லா கோட்டாகி வந்துடும். ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரோஸ்டட் எக் வந்து ரெடி. ஸோ மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மசாலா வந்து கரிஞ்சு போயிடும். இது வந்துட்டு வெரைட்டி ரைஸ்க்குலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்குமே வந்து ஏர்லாம் நல்லா சுத்தமாக போயிடுச்சு.
இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பாடுமே வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நாங்களும் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி, பச்சை வெங்காயம் கூடவே ஆனியன் ரைத்தா, ரோஸ்டட் எக் வச்சு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.